பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் கர்த்தர் எடுத்த பாடம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய தாசர்களுக்கு ஓமைகள் மூலமாக, அதே போல தரிசனங்கள் மூலமாக, அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக அவர் சில பாடங்களை எடுத்திருக்கிறார். நம்ம நேற்றைய தினத்தில் யோனாவை குறித்து பார்த்தோம். யோனாவுக்கு ஆமணக்க செடி மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் எடுத்தார். அதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு கொஞ்சம் உள்ளே போகிறோம். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லி அதை ஜனங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்லுவார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது எரேமியா 13வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். கொஞ்சம் இது எரேமியா 13வது அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் இந்த கச்சையை பற்றி இருக்கும். இந்த நாள் நம்ம தொடர்ந்து ஒரு 2 அல்லது 3 நாள் நம்ம அதை தான் பார்ப்போம். சரியா? சணல் கச்சை, கர்த்தர் எடுத்த பாடம் சணல் கச்சை. இந்த சணல் கச்சையின் மூலமாக கர்த்தர் எரேமியாவுக்கும் யூதர்களுக்கும் ஒரு அருமையான பாடத்தை எடுத்தார். அது நமக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். சரியா? இன்னைக்கு சணல் கச்சையில் பார்ட் 1. சரிங்களா? சணல் கச்சையில் இன்னைக்கு பார்ட் 1 தொடர்ச்சியாக பார்க்கலாம். பார்ட் 1, 2, 3 வரைக்கும் சணல் கச்சை வரும் நம்புகிறேன். அதற்கு பின்பு அடுத்த காரியத்துக்குள்ளே போவோம். சரியா? கவனிங்க. முதலாவது கர்த்தர் எரேமியாட்ட சொல்கிறாரு. எரேமியா 13:1-2 வாசிப்போம். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன் அறையிலே கட்டிக்கொள், அதை தண்ணீரிலே பட ஒட்டாதே என்றார். அடுத்த வார்த்தை, நான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு கச்சையை வாங்கி அதை என் அறையிலே கட்டி கொண்டேன். அப்போ கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிகிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீ போய் ஒரு சணல் கச்சையை வாங்கி உன்னுடைய அறையில் கட்டிக்கொள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அதில் தண்ணி பட விடாத. முதல்ல வாங்கி உன்னுடைய அறையில் கட்டிக்கொள், அதில் தண்ணி படாதபடி அதை பாதுகாத்துக்கொள். இன்னைக்கு நான் இதை மாத்திரம் சொல்கிறேன். இந்த சணல் கச்சையை அவர் யாருக்கு ஒப்பிட்டு சொல்வார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஜனங்கள், அதாவது இந்த கச்சையை போல இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுவார். நான் வேணா ஒரு வசனத்தை வாசிடுறேன், ஆனால் அதை இன்னைக்கு விளக்க மாட்டேன், இன்னும் அதை வர நாட்களில் விளக்குறேன். இப்போ பாருங்க, 11ஆம் வசனத்தில் சொல்கிறார். 11 சொல்கிறாரு, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் அதே போல கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அவர்கள் எனக்கு செவி கொடாமல் போனார்கள். அதை அப்புறம் பார்க்கலாம். அப்போ கர்த்தர் இந்த கச்சையை பற்றி சொல்லும்போது யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு? யூதா ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒப்பிட்டு சொல்றாரு. இவர்கள் தான்ப்பா இந்த கச்சை அப்படிங்கிறாரு. சரியா? இந்த கச்சையை போல தான் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கச்சையின் மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் எடுக்கிறார். அதைத்தான் கர்த்தர் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். சரியா? இப்போ எரேமியாட்ட சொல்லிட்டாரு, எரேமியா நீ போய் உனக்கு ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை உன்னுடைய அறையில் கட்டிக்கொள், அதில் தண்ணீர் பட விடாதே. என்ன படக்கூடாது? அதில் தண்ணீர் படக்கூடாது. அப்போ ஏன் தண்ணி படக்கூடாது? நல்லா கவனிக்கணும். தண்ணீருக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம், உலகத்துக்கு பேர் தண்ணீர், பரிசுத்த ஆவிக்கு பேர் ஜீவ தண்ணீர். இன்னொரு தண்ணீர் இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரளான ஜாதிகளும் பாஷைக்காரரும் தண்ணீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாமே. இது வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர், உலகம் என்கிற தண்ணீர்.
சரியா? இந்த உலகம் என்கிற தண்ணீர் இந்த கச்சையில் பட்டுவிடக்கூடாது. இந்த உலகம் என்கிற தண்ணீர் இந்த கச்சையில் படாதபடிக்கு அதை பத்திரமா பார்த்துக்க. ஆண்டவரும் நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொண்டார். இன்னும் சொல்லப்போனால் வாங்கின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல எரேமியா காசு கொடுத்து வாங்கினாரா சும்மா வாங்கினாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மை கிரயத்துக்கு கொண்டார். நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். சரியா? அந்த சணல் கச்சையை எப்படி எரேமியா வாங்கி கொண்டாரோ அதே போல கர்த்தர் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். இப்போ அடுத்தது தண்ணி படாமல் பத்திரமா காத்துக்க. எரேமியாவுக்கு போட்ட ரூலை தான், தண்ணி படக்கூடாது, பத்திரமா காத்துக்க. இப்போ அதே போல் நமக்கு ஒரு ரூல் இருக்குது. நாம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மளை காத்துக்கிடணும். எப்படி சணல் கச்சையை தண்ணீர் படாமல் எரேமியா காத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போல நாம் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தர் நம்மை காக்கிறார். நான் ஒரு வசனம் படிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரத்தில் 78வது சங்கீதத்தில் 33ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பத்திரமாகத்தான் நடத்தினார். சரியா? அவர் தம்முடைய ஜனங்களை எங்கேயுமே ஒரு அசால்ட் அவர் விடலை. அவர் ஏதோ போனா போது அப்படின்னு சொல்லி கண்டுக்காமலாம் விடலை. அவங்கள பத்திரமா தான் நடத்தினார். அதே போல தான் நம்மளை பத்திரமா தான் நடத்துறாரு. இப்போ இந்த சணலையும் அந்த சணல் கச்சையும் பத்திரமா வைங்கிறார். எப்படி வைக்க சொல்றாரு? பத்திரமா வை. அதில் தண்ணீர் படாதபடிக்கு நீ பத்திரமா வைன்னு சொல்றாரு. அப்போ எரேமியா என்ன பண்றாரு? எரேமியா போய் ஒரு சணல் கச்சையை வாங்கி அதை தன்னுடைய அறையில் உடுத்தி கொண்டார். அதை அவர் பத்திரமாய் பாதுகாத்தார். அப்போ நம்ம கற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன தெரியுமா? முதலாவது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ரெண்டாவது நாமும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தால் கரைபடாதபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. ஏசியா கிட்ட கர்த்தர் சொல்லுவாரு, உன்னுடைய திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. இன்றைக்கும் உலகத்தில் நிறைய ஊழியங்கள் திருச்சபைகள் கலப்படமாயிருச்சு, உபதேசங்கள் கலப்படமாயிருச்சு. ஏசியா 1ஆம் அதிகாரம் படிக்கட்டுமா? ரொம்ப தெளிவாக இருக்கும். கர்த்தர் மிக தெளிவாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது ஏசியா கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவார். எப்பா உன்னுடைய தண்ணீர் என்ன? திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாயிட்டு, தண்ணீர் கலந்துட்டு. தண்ணீர் கலக்கக்கூடாதுங்க. தண்ணீர் கலக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் கலக்கணும். தண்ணீர் கலக்கக்கூடாத இடத்துல தண்ணீர் கலக்கக்கூடாது. ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்வில் கலக்கலாம். ஆனால் உலகம் என்கிற தண்ணீர் நம்முடைய வாழ்வில் கலக்கக்கூடாது. ஏன்னா இந்த கச்சையின் மூலம் கர்த்தர் ஒரு பெரிய பாடத்தை அங்கே சொல்லி கொடுக்குறாரு. அந்த கச்சை யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த கச்சை யாரு? நீங்களும் நானும். சரியா? அப்போ கச்சை மனுஷனுடைய இருதயத்துக்கு சேர்க்கையா இருக்கிறது போல கர்த்தர் நம்மை அவரோடு சேர்த்து கொண்டார். அது எதற்காகங்கிறது நாளைக்கு சொல்றேன். சரியா? நம்மை சேர்த்து கொண்டார். முதல் காரியம், அந்த கச்சை பத்திரமா இருக்கணும். எரேமியாவுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் தான், நீ போய் வாங்கு, அதை உன்னுடைய அறையில் கட்டிக்க, ஆனால் தண்ணீர் படாதபடிக்கு பார்த்துக்க. இப்போ உலகம் என்கிற தண்ணி இங்கே கலக்கக்கூடாதுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்போ பாருங்கள், படிக்கிறேன். ஏசியா 1ல் போட்டிருக்கு, 1:22 போட்டிருக்கு, உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாயிற்று. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் அசனத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குழம்பு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க. அதே போல் கல்யாண வீட்லேயும் உண்டு. சாம்பார் தான், எங்கள் ஊர் பக்கங்களில் சாம்பார் தான் வைப்பாங்க. எங்கள் ஊர் பருப்பு குழம்பு என்ன பண்ணிடுவாங்க? சுடு தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி கொஞ்சம் உப்பள்ளி போட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. சில பேர் சொல்லுவாங்க, அட பாவமே, நான் பந்தியில் சாப்பிட்டேன், கட்டியாக இருந்துச்சு குழம்பு, ரெண்டாவது இப்போ கடைசி பந்திக்கு போனால் தண்ணியாக ஓடுதும்பாங்க. ஏன்னா தண்ணீர் கலந்துரும். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளில் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தண்ணீர் கலப்பாய் மாறிற்று. கர்த்தர் எடுத்த பாடம் சணல் கச்சை. முதல் காரியம், சணல் கச்சை ஒரு மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் யூதாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் எனக்கு சேர்க்கையாக்கி கொண்டேன். முதல் காரியம் தான், அவர் சேர்க்கையாக்கி கொண்டார். அந்த கச்சையில் தண்ணீர் படக்கூடாது. அந்த கச்சை தண்ணீர் படாமல் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறார். அதே போல நாமும் நம்மை காக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். அந்த கச்சையில
தண்ணி படக்கூடாது. நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொன்னார், இந்த கச்சையை வச்சு எரேமியாவுக்கு வேற என்னெல்லாம் சொன்னார், இந்த கச்சையின் மூலம் இன்னும் நமக்கு என்னென்ன காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.